Hello students, welcome to 1+1 channel. 10th standard students வந்து 4 days எல்லா சாப்டர்ஸும் கவர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு 2 சாப்டர்னு வச்சுருந்தாலும் 8 சாப்டர்ஸும் கவர் பண்ணியிருப்பீங்க. நான் ஏன் இத்தனை நாளாக இம்பார்ட்டன்ட் சம்ஸு எதுவுமே அப்லோட் பண்ணல அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா சம்ஸையும் ஒர்க் அவுட் பண்ணணும். சரிங்களா? இம்பார்ட்டன்ட் சம்ஸ் நம்பி இருக்காதீங்க. எல்லா சம்ஸும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் இந்த வருஷமே நிறைய எக்ஸாம்ஸ் வந்து ஸ்கூலில் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அந்த கொஷின் பேப்பர்ஸ் வந்து வித்தவுட் சாய்ஸ் எல்லாமே டாப் டு பாட்டம் எல்லாமே தரோ பண்ணியிருக்கணும். அந்த கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே உங்கள் ஸ்கூலில் வச்சுருப்பாங்க இல்லையா? கவர்மெண்ட் கொஷின் பேப்பர்ஸ், குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, 3 ரிவிஷன்ஸு, மிட் டர்ம்ஸு, இந்த கொஷின் பேப்பர்லாம் ஃபஸ்ட்டு தரோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து ப்ளூ பிரிண்ட் பார்க்க போகிறோம். சரிங்களா? இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்லியான ப்ளூ பிரிண்ட் தான். 100 எய்ம் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஃபுல் புக் படிச்சிருக்கணும். அப்படின்னா தான் 100 எய்ம் பண்ண முடியும். சில சாப்டர்ஸ் உங்களுக்கு தெரியாது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல சாப்டர்ஸ் ஃபுல்லாக படிக்க முடியாது. ஸோ உங்களுக்கு வந்து இப்போது நீங்கள் டஃப்பாக ஃபீல் பண்ணுற சாப்டர் ஒரு 6 and 7 இருந்துச்சுன்னா அதை விட்டுருங்க. விட்டுட்டு மீதி இருக்கிற சாப்டர்ஸை நல்லா தரோ பண்ணிக்கணும். ஸோ எந்த சாப்டர்ஸை விடுறீங்களோ, இப்போ அந்த 6 and 7 விடுறீங்கன்னா உங்களுக்கு அதில் கொஞ்சமாக தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இப்போ 6th சாப்டர் எடுத்திங்கன்னா 6.1 ஈஸியாக தான் இருக்கும். அந்த மாதிரி தெரிஞ்ச எக்ஸசைஸை கவர் பண்ணிக்கிட்டு தெரியலனா விட்டுருங்க. இப்போ லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்ணி தெரிஞ்சதையும் மறக்க வச்சிடாதீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு 5 சாப்டர்ஸ் to 6 சாப்டர்ஸ் வந்து நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்கன்னா அதில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா சாப்டர் 1ல் 2 2 மார்க், சாப்டர் 2ல் 2 2 மார்க், சாப்டர் 3ல் 2 2 மார்க், சாப்டர் 4ல் 1, சாப்டர் 5ல் 2, சாப்டர் 6ல் 1, சாப்டர் 7ல் 2, சாப்டர் 8ல் 2. இப்போ மொத்தம் 14 2 மார்க்ஸ் இருக்குது. ஸோ கம்பல்சரி எது கேட்பாங்கன்னு தெரியாது, எது வேணாலும் கேட்கலாம். சரிங்களா? ஸோ சென்டம் எய்ம் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஃபுல்லாக படித்தாகணும். இப்போ நீங்கள் இந்த 14ல் 10 அட்டன் பண்ணால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் 2 மார்க்ஸ் இருக்குது. சாப்டர் 4லேயும் 6லேயும் மட்டும் ஒரு 2 மார்க் தான். ஸோ அது நீங்கள் டஃப்பாக ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த சாப்டர் கூட ஒமிட் பண்ணிடலாம். ஸோ சாப்டர் 4 பொறுத்த வரைக்கும் 2 மார்க்ஸ் அப்படின்னா அந்த பிபிடி ஏபிடி பேஸ் பண்ணி சம் இருக்கு இல்லையா? அதுதான் மோஸ்ட்லி வரும். ஸோ அதுவுமே ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். சரிங்களா? அடுத்து 5 மார்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் 2 to 5 மார்க்ஸ். அதே சாப்டர் 4லேயும் 6லேயும் வந்து 1 மார்க் தான். ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ளூ பிரிண்ட்டு. 14 கொஷின்ஸ் கேட்பாங்க. நீங்கள் அவுட் ஆஃப் 14ல் 10 எழுதணும். 9 எழுதிட்டு 1 வந்து கம்பல்சரி ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக எது வேணாலும் கேட்பாங்க. எந்த சாப்டர் வேணாலும் கேட்பாங்க. எதையுமே விட்டுட்டு வராதிங்க. 10 கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். 1 வேர்டு பொறுத்த வரைக்கும் புக் பேக்கில் இருக்க எல்லா சூஸும் படிக்கணும். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், கீவேர்ட் வச்சு படிங்க 1 வேர்டு. அப்போனா மட்டும்தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் அப்லோட் பண்ணலாம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் ஒரு தடவை ரீகால் பண்ணுறதுக்காக நான் கொடுக்க போகிறேன். சரிங்களா? இம்பார்ட்டன்ட் கொஷினை மட்டும் நம்பி இருக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். பை.